இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் ஜீவப்பம் நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை வரவேற்கிறேன். நாளும் கூட கர்த்தருடைய வார்த்தை தியானத்துக்கென்று உங்களோடு கூட சொல்ல வேண்டியதான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தேவன் உங்களை முதலில் அவர் தான் பார்க்கிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். நிறைய நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நம்புகிறவர்களுக்கு இந்த ஒரு எண்ணம் வரும். நான் இவ்வளவாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இவ்வளவாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இவ்வளவாய் என்னுடைய வியாதினாலே நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஒவ்வொருவரும் உங்களுடைய சூழ்நிலையிலே தேவன் என்னை ஏன் பார்க்க மாட்டீரா என்றதான ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். அந்த எண்ணம் உண்மையிலே நிஜமாய் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அது உண்மையிலே அது நிஜம் அல்ல. ஏனென்று சொன்னால் ஒரு விஷயத்தை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிலிப் என்றதானவர் நத்தானியலை அவர் மோசே சொன்னதான அந்த இரட்சகரை நாங்கள் பார்த்திருக்கிறோம், நீயும் வந்து பாரும் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். அப்பொழுது நத்தானியல் கூட இயேசுவிடத்தில் வரும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ அந்த அத்தி மரத்தின் கீழே நின்று கொண்டிருக்கும் பொழுதே நான் உன்னை பார்த்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது நத்தானியல் ஆச்சரியம் அடைந்து, நீ மெய்யாகவே தான் நீ வரவேண்டிய மேசையா என்று சொன்னார். நான் உன்னை அத்திமரத்தின் கீழே முன்பே பார்த்து விட்டேன், நீங்க வருவதற்கு முன்பாகவே என்று சொன்னதினாலே நீ இதை நம்புகிறாயா என்று சொல்லி அதன் பிற்பாடு இயேசு சொல்லுகிறார், இதை காட்டிலும் நீ மகிமையான காரியங்களை நீ பார்ப்பாய் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, இன்று நிறைய நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் போராட்டத்திலே நம்மை யாரும் பார்ப்பதில்லை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். நிறைய நேரத்தில் இந்த போராட்ட பிரச்சனை, இந்த தனிமையாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பார்க்கிறதுக்கு முன்பாகவே தேவன் அதை பார்க்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை என்னெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அவர் கூர்ந்து கவனிக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். அதை நாம் பார்க்கும் பொழுது தான் தேவன் மேல் இன்னும் அதிகமான ஒரு நம்பிக்கை வரும். பாருங்க, இந்த நத்தானியலுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன உடனே ஆச்சரியம் அடைகிறார். எப்படி நான் வருவதற்கு முன்பாகவே அவர் சொல்றார், நான் அவரை பார்த்தும்போது நான் உன்னை ஏற்கனவே உன்னை பார்த்து விட்டேன் என்று சொல். அப்படிதான் தேவன் அங்கே பார்க்கிறார். அதனாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரை சந்தேகப்படுவது அவசியமில்லை. என்ன பார்க்கவில்லை தேவன் என்று சொல்வது அவசியமில்லை. அவர் நிச்சயமாய் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய தலையிலிருந்து கால் வரையிலுமாக எப்படி இருக்கிறீர் என்று சொல்லி அவர்தான் உங்களை வர்ணித்து அழகுபடுத்தும்படிக்காக தாயின் வயிற்றிலே உங்களை உருவாக்கினார். அதனாலே தேவன் ஒருபோதும் உங்களை பார்க்கவில்லை என்று நினைக்காதீங்க. அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். மனிதர்கள் பார்க்காமல் போகலாம், ஆனால் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க அவருடைய அன்பு நிச்சயம் மாறாதது. அவரை நேசிக்கிறவர், அவருடைய அன்பு என்றென்றைக்கும் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. அதனாலே இன்றும் கூட நீங்கள் போராடுகிற அந்த போராட்டத்தை அவர் பார்க்கிறார், உங்களை அவர் நேசிக்கிறார். நிச்சயமாக மகிமையான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அதனாலே என்னை யாரும் பார்க்கவில்லை, என் தேவனு கூட என்னை பார்க்கவில்லை என்று நினையாதபடிக்கு இன்றையிலிருந்து என் தேவன் என்னை எப்பொழுதும் பார்க்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நிறைய நேரத்தில் போராட்டம் வரும் பொழுது நாங்கள் நினைக்கிறோம், என் தேவன் எங்களை பார்க்காமல் போய்விட்டாரே, அவரை இவ்வளோ நாள் விசுவாசிச்சோமே என்று சொல்லி சில நேரத்தில் சந்தேகங்கள் வருகிறது. அது உண்மையானது அல்ல என்று சொல்லி இன்று ஒரு வார்த்தையின் மூலியமாக நாங்கள் பார்த்தோம். அதனாலே என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களை இன்னுமாய் பலப்படுத்தும், அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். அவர்களுக்குள் இருக்கிற அந்த சந்தேகங்களை எல்லாவற்றையும் அகற்றி என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.